அதிமுகவில் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை பாரி கார்த்திக் வழங்கிட்டு இருக்கீங்க. நீங்க தொடரலாம். வணக்கம். தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய இந்த வேட்பாளர் பட்டியலில் 100% புது வேட்பாளர்களை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இருந்த வேட்பாளர்கள் மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு நிர்வாகிகள் யாரும் இந்த முறை நியமிக்கப்படவில்லை. குறிப்பாக மாவட்ட செயலர்களோ அதே போல மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் அணிகளின் செயலாளர்கள் என மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவர்களாம் இந்த முறை அதிமுக சார்பில் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட அதிமுகவினுடைய நிறைய ஆர்வமானவர்கள் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மனுக்களானது அதிமுக தலைமை பெற்றிருந்தார்கள். அவர்கள் அடிப்படையிலே இந்த வேட்பாளர் தேர்வானது நேர்காணலுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக அதிமுக கிட்டத்தட்ட 23 இடங்களில் இந்த போட்டியில் இடுகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 33 இடங்களில் அதிமுக தனது நேரடி போட்டியில் இருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 7 இடங்கள் தவிர மீதம் இருக்கக்கூடிய 34 இடங்களிலும் 33 இடங்களிலும் நேரடி போட்டியில் ஈடுபடுகிறார்கள். கிட்டத்தட்ட அதிமுக இந்த முறை புதுவை உட்பட 33 இடங்களில் நேரடி போட்டியில் ஈடுபடுகிறார்கள். நேரடியாக அவர்கள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் அதிமுக திமுக என இந்த 2 வேட்பாளர்கள் அடிப்படையிலே பல இடங்களில் இந்த நேரடி போட்டியானது இருக்கிறது. தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே இடங்களில் கடந்த முறை தென்சென்னைக்கு ஜெயவர்தன் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட அவரும் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் TR பாலு, திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு அவர்கள் நிற்கிறார்கள். அதே இடங்களில் நேரடி போட்டியாக அதிமுகவும் வேட்பாளர் நியமித்திருக்கிறது. காஞ்சிபுரம், அதே போல காஞ்சிபுரத்திலும் 2 வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காலும் அரக்கோணத்தில் ஜெகத்ரட்சகனும் மேலும் அதே தொகுதியில் விஜயன் அவர்களும் அதிமுக திமுக என இந்த 2 வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். வேலூரை பொறுத்தவரைக்கும் கதிரானந்த் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட இடத்தில் வேலூரில் அதிமுக சார்பில் பசுபதி அவர்கள் இந்த முறை வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வடசென்னையில் கலாநிதி வீராசாமி அவர்கள் திமுகவுடைய வேட்பாளராகவும் ராயபுரம் மனோ அவர்கள் அதிமுகவுடைய வேட்பாளராகவும் என 2 வேட்பாளர்களும் நேருக்கு நேராக மோதுகின்ற அடிப்படையிலே பல இடங்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் 9 இடங்களில் இந்த நேரடி போட்டி ஈடுபட்ட நிலையில் தற்போது கூடுதலாக அதற்கான வாய்ப்பு தற்போது அமைந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.